இந்த நிகழ்ச்சியில முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாக எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? நீங்க முதலாவது நாள் ஆண்டவர் உங்களோட பேசினாரா? ரெண்டாவது நாள் நேத்து உங்களோட ஆண்டவர் பேசினாரா? ரொம்ப முக்கியமா இன்னைக்கு காலையில ஆண்டவர் உங்களோட பேசினாரா? இன்னைக்கு மாலையிலும் பேசுவாருன்னு நம்பிக்கையோட வந்திருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்க பேசுங்க, நாங்க கேட்க ஆயத்தமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு ஆத்மாவோடும் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை கொண்டு பேசுவார். ஹல்லேலூயா. அனைவரும் அகாப்பை அன்பை தெரிவிக்கிற வண்ணமாக நம்முடைய பிரீச்சரை ஐயா ஜெபராஜ் ஐயா அவங்கள எல்லாரும் கரங்களை தட்டி நம்முடைய அன்பை தெரிவித்து தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக முன்பதாக அழைப்போம். ஆண்டவருடைய சத்தத்திற்காக ஆயத்தப்படுவோம். நல்ல கரங்களை தட்டி அவங்களை வெல்கம் பண்ணுவோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மேடையிலே அமர்ந்திருக்கிற பரிசுத்தவான்களாகிய ஊழியக்காரர்களையும் கீழ் அமர்ந்திருக்கிற விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களாகிய உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவுக்குள் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்களோடு கூட இணைந்து இந்த 3 நாட்கள் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பிற்காக, கிருபைகளுக்காக நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீண்ட நாட்களாக, அதான் 40 ஆண்டுகள் முன்பாகவே அண்ணன் அவர்களை எனக்கு தெரிந்திருந்தாலும் ஊழிய காரியங்களிலே நான் அவரோடு கூட இணைவதற்குரிய வாய்ப்புகள் இல்லாமலே போனது. என்றாலும் மனசுல நினைக்கிற இந்த சின்ன சின்ன ஆவிக்குரிய விருப்பங்களை, ஆசைகளை, சின்ன சின்ன ஆசை நினைச்சிடாதீங்க, ஆவிக்குரிய ஆசைகளை நம்ம மறந்துடுவோம். ஆனால் தேவன் அதை நிறைவேற்றுகிறார். நான் இந்த பாளையங்கோட்டையில் சாந்தி நகர் பக்கத்தில் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய கிரவுண்டு இருக்கு. அந்த கிரவுண்டில் தான் தினகரன் ஐயா அவர்கள் கூட்டம், ஜஸ்டின் பிரபாகரன் அன்றைக்கு ரொம்ப ஃபேமஸான ஊழியக்காரர், அவருடைய கூட்டமெல்லாம் நடக்கும். பஸ்ஸு நின்ன உடனே அந்த கிரவுண்டை பார்த்தேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆமாம் இதெல்லாம் அவங்களுக்கு தான் நீங்கள் கொடுப்பீங்களா ஆண்டவரை? ஏன் எங்களை மாதிரி சின்ன பசங்கள்லாம் இதில் பேசக்கூடாதா? அப்படி பஸ்ஸில் இருந்தே கேட்டேன், வாய் விட்டு கேட்டேன், பேசி கேட்டேன். அப்படி பார்த்து ஓகே ஓகே எனக்கு என்ன வச்சுருக்கீங்களோ அதை நான் செய்கிறேன், இருந்தாலும் எனக்கு இந்த கிரவுண்டில் பேசணும்னு ஒரு ஆசை இருக்குன்னு நான் மறந்துட்டேன். கர்த்தர் நினைவில் வைத்திருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் எஸ்பி டேனியல், பாளையங்கோட்டையில் பெரிய பாஸ்டர், அவர் தான் தினகரன் ஐயா அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். ஸ்ரீவைகுண்டத்தில் KJ ஆப்ரஹாம் சர்ச் ஆஃப் காட்ல இவங்க 2 பேரும் இணைந்து ஒரு மாபெரும் பெந்தைக்கோஸ்தே கன்வென்ஷன் பாளையங்கோட்டையில். யாரை கூப்பிடலான்னா, கன்னியாகுமரியில் ஊழியம் செய்கிறாரு ஒரு தம்பி, ஆனால் சின்ன பையன்தான், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது, நம்ம கூப்பிடலான்னு எனக்கு சொன்னாங்க. ஃபோன் பண்ணி நான் வர்றேன்னு சொல்லிட்டேன். எனக்கெல்லாம் தெரியாது. சரி கூப்பிட்றாங்க போவோம், ஓகே சொல்லிட்டேன். சகுந்தலா ஹோட்டலில் தங்க வச்சுருந்தாங்க. சாயங்காலம் கார் வந்துச்சு, ஐயா ரெடியானா? ரெடி தான் அப்படின்ட்டு ஏறி உட்காந்தேன். நேராக அந்த கிரவுண்டுக்குள்ளே போகுது. எனக்கு அந்த கிரவுண்டை பார்த்த உடனே கண்ணில் தண்ணி வந்துருச்சு கடகடன்னு. ஆண்டவரே இந்த கிரவுண்ட் இல்லையான்னு. கிரவுண்டு ஃபுல்லாக ஜனம். அப்போ ஆண்டவரே அப்படின்னு, நீ தானடா சொன்ன, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, நீ தானே சொன்னேன்னு. எனக்கு உண்மையில் அந்த கூட்டத்தையும் அந்த அரேஞ்ச்மெண்ட்டையும் பார்த்த உடனே கை காலெல்லாம் நடுங்கிடுச்சு. நான் போய் ஏறி உட்கார்றேன். எஸ்பி டேனியல் இப்படி கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்த்தாரு. இவன் தான் பிரசங்கியாரா அப்படின்னு. இன்னைக்காச்சும் பரவாயில்ல, ஒரு பெரிய மனுஷ தோரணையில் இருக்கிறேன். ஆனால் அன்னைக்கு உண்மையிலேயே என்ன பிரசங்கியாருன்னு எவனும் சொல்ல மாட்டான். அப்படி போய் நின்று KJ ஆப்ரஹாம் பக்கத்தில் சொன்னார், இல்லை நல்ல பையன், நல்லா பேசுவான் அப்படின்னாரு. உண்மைக்கு சொல்கிறேங்க,
ஆவியானவர்கிட்ட அப்படியே சரண்டர், கண்ணீரோடு ஒப்பு கொடுத்துட்டேன். ஆவியானவர் அன்னைக்கு பேசினார். அதே மாதிரி தான். நான் ஏன் அதை சொன்னேன்னா, ரூபன் அண்ணன் சபையில் பேசணும் அப்படின்னு இங்கே ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் ஆகியிருக்கிற பொழுது, பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் நான் மனசில் நினச்சேன், ஒரு நாள் வரும், ரூபன் அண்ணனை பார்க்கணும், அவர் சபையில் வசனத்தை என்ன செய்யணும், பேசணும்னு நினச்சேன். 5வது 6வது வருஷம் கர்த்தர் அதை நிறைவேற்றினார். அதனால் தப்பித்தவறி ஊழியக்காரங்க எதையாச்சும் நினச்சிடாதீங்க. நீங்கள் நினச்சிட்டீங்க, கர்த்தர் செய்தி முடிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அப்படி ஒரு பாடத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். நான் அன்னையிலேருந்து ரொம்ப கவனமாக தான் நினைப்பேன். அது நினச்சா கர்த்தர் அதை காலங்கள் தாமதமானாலும் அதை தப்பாமல் தேவன் நிறைவேற்றுகிறார். இன்றைக்கு மகிமையான ஒரு நாள், ரொம்ப நல்லா அருமையாக மனமகிழ்ச்சியாக இருந்துச்சு. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், மகிழ்ந்து கலிகூறுங்கள். ஆமென். அண்ணனுடைய கருத்து தான் என்னுடைய கருத்து. எல்லா புகழும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் கர்த்தருக்கே உண்டாவதாக. அற்ப பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டிய கடமையை என்ன செய்கிறோம். எல்லாம் தேவனுக்குரியது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய செவிகளை திருப்புவோம். சமயம் அதிகமாகிவிட்டது என்று யாரும் பயப்பட வேண்டாம். நான் எப்பொழுதும் சரியான நேரத்திலே செய்தியை முடிக்கிற பிரசங்கி. நான் எப்பொழுது செய்தியை முடிக்கிறேனோ அதுவே சரியான நேரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வெற்றி உள்ள ஊழியம், ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே வெற்றி உள்ள வாழ்க்கை தான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஸோ அந்த வெற்றியை அனுபவிக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையே. நீங்க போராடி வெற்றி பெறுவதல்ல, ஏற்கனவே பெற்று கொடுத்த வெற்றியை நீங்கள் என்ன செய்ய பிறந்திருக்கிறீர்கள், அதுக்கு சில பிரயாசம் நம்ம கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சில அடிப்படைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏதோ நீங்க முட்டி மோதி பயங்கரமான ஒரு வெற்றியை பெற்றுக்கொண்டேன் என்பதற்கு அல்ல. கிறிஸ்து ஜெயிக்கிறவர், ஜெயித்தவர், ஜெயித்து கொண்டே இருக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவரை குறித்து ஒரு அருமையான வசனம், முற்றும் முடிய ஜெயம் கொள்ளுகிறவர். எபிரேயர் 7:25. முற்றும் முடிய ஜெயம் கொள்ளுகிறவர். அப்ப தோல்வியே கிறிஸ்தவ வாழ்க்கையில இல்ல. தோல்வி வந்தாலும் அது வெற்றியின் அறிகுறி. ஒரு தோல்வி வருகிறது என்றால், ஒரு பள்ளம் வருகிறது என்றால் ஒரு மேடு வரத்தானே செய்யும். அப்ப கீழே ஒருவன் இறங்குகிறான் என்றால் பலவீனத்திலேயோ, சுகவீனத்திலேயோ, ஐஸ்வர்யத்திலேயோ, சோர்வுகளிலேயோ, எதிர்ப்புகளிலேயோ, பிசாசின் சோதனைகளிலே ஒருவனுக்கு பாதிப்பு வருகிறது என்று அவன் கீழே இறங்குகிறான் என்றால் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் அவனை மேலே கொண்டு வருவதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுதுன்னா, இமைப்பொழுது கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். அப்ப உருக்கமான இரக்கம் வேணும்னா இமைப்பொழுது கர்த்தர் என்ன செய்வாரு? ஆமா, ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பைபிள் அப்படியே அலசி பார்த்தீங்கன்னா, யாரா வெற்றி உள்ள வாழ்க்கை செஞ்சதுன்னு அப்படி தேடினீங்கன்னா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தேவ பக்தன் இருக்கிறார், தாவீது. தாவீத மாதிரி ஒரு பவர்ஃபுல் கிங்கு கிடையாது பைபிள்ல. அதனாலதான் தாவீதை குறித்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, தாவீதின் திறவுகோலை உடையவர், தாவீதின் சிங்காசனத்தை உடையவர், தாவீதினுடைய கூடாரத்தை கட்டுகிறவர். தாவீதுக்கும் ஜீசஸுக்கும் அப்படி நெருங்கின ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு பாருங்க. தாவீது ரொம்ப பிடிக்கும் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. பொறாமையா இருக்குல்ல?
தாவீதை விட உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாக சொல்லுகிறேன். அவனுக்கு ஒரு யுத்தத்தை தேவன் ஆயத்தம் பண்ணினார். ஒரு யுத்த களத்தை தேவன் ஆயத்தம் பண்ணினார். அவனுக்கே தெரியாது நான் ஒரு யுத்த களத்திற்குள்ளே போக போகிறேன், ஒரு மிகப்பெரிய வெற்றியை நான் எடுக்க போகிறேன் என்று அவனுக்கே தெரியாது. அவன் பிறப்பதற்கு முன்பாகவே தேவன் அவனை அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகத்தில் ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணுங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால், இப்போதும் உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். இது சவுலுகிட்ட சொல்றார். சவுலுகிட்ட யார் சொல்றாங்க தெரியுமா? சாமுவேல் சொல்றான். சாமுவேல் சவுல் ராஜாவை பார்த்து சொல்றான், கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி கண்டுபிடிச்சு அவனை தலைவனா வைப்பாரு. இப்ப இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடின்னு இங்க வருத. இந்த மனுஷன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? யாரு? சத்தமா யாரு? உங்களுக்கு தெரியுது இல்ல? இந்த வசனம் சொல்லும் பொழுது யாருன்னு சொல்ற சாமுவேலுக்கும் தெரியாது, கேட்ட சவுலுக்கும் தெரியாதுங்க. ஏன் தெரியுமா? தாவீது பிறக்கல. தாவீது என்ன செய்யல? பிறக்கல. 2ஆம் வசனம் படிங்க, அதே அதிகாரத்துல 1ஆம் வசனம் படிங்க. 1ஆம் வசனம், சவுல் ராஜ்யபாரம் பண்ணி ஒரு வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை இப்ப 2வது வருஷம் அவர் கிங்கா இருக்காரு. சாமுவேல் வந்து சொல்றான், கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ செய்யல, உன்னுடைய பதவியை கர்த்தர் கிழிச்சிருவாரு, இருதயத்திற்கு ஏற்ற ஒருத்தனை கர்த்தர் தேடுறாருன்னு சவுல் எத்தனாவது வருஷம் ராஜ்யபாரம் பண்ணும்போது சொல்றான்? 2ஆம் வருஷம். சவுல் எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணா? டக்குன்னு அடிக்கணும் பதில். 40 வருஷம். சவுல் எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணா? 40 வருஷம். அப்ப இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? 38 வருஷம் இருக்கு. 2 சாமுவேல் புஸ்தகம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாயிருந்தார். இப்ப தாவீது ராஜாவாகும் பொழுது வயசு என்ன? தாவீது ராஜாவாகும் போது வயசு 30ன்னா சவுல் 38 வருஷம் ராஜாவா இருந்து செத்ததுக்கு அப்புறம்தான் தாவீது ராஜாவா வர்றான். அப்ப 38 வருஷத்துக்கு அப்புறம் மரித்து தாவீது ராஜாவா வரணும்னா அப்ப தாவீது சவுல் 2வது வருஷம் ஆளுகை செய்யும் போது என்ன செய்யல? பிறக்கல. 8 வருஷத்துக்கு அப்புறம் தாவீது பிறந்தான். 10 வருஷம் ராஜ்யபாரம். அதுக்கப்புறம் சவுலுக்கு 30 வருஷம் ராஜ்யபாரம் முடிஞ்சு தாவீது ராஜாவா வர்றான். அப்ப சாமுவேல் சொன்னதற்கு அப்புறம் 80 இயர்ஸுக்கு அப்புறம் தாவீது பூமியில பிறக்க போகிறான். பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாவீதை குறித்து கர்த்தர் அறிந்திருந்தார். சரி, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்ப கர்த்தர் அறிந்திருந்தார்? உலக தோற்றத்திற்கு என்ன? ஒரு கைதட்டு கொடுங்களேன், அழகா இல்லையா? என்ன என்ன? ஆமா, இந்த முகரக்கட்டையை எப்படி உலக தோற்றத்துக்கு முன்னாடி பார்த்தாரு? இந்த மூஞ்சி பிறந்ததே 1959. 1959 ஒருத்தன் பிறக்கிறத இந்த மூஞ்ச உலகத்தை படைப்பதற்கு முன்பாகவே பிதாவாகிய தேவன் முன்னறிந்தார். ஹல்லேலூயா. எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே பிதாவாகிய தேவன் உங்களை முன்னறிந்தார்.
அவர் முன்னறிந்தது மட்டுமல்ல, ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, அவர் முன்னறிந்தார், அவர் தெரிந்து கொண்டார், அவர் அழைத்தார், அவர் நீதிமான்கள் ஆக்கினார், அவர்களை அவர் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அதுதான் இன்னைக்கு இருக்கிற மகிமைக்கு காரணம் என்ன? பிதாவாகிய தேவன் பரிசுத்தவான்களை தெரிந்து கொண்டு அழைத்து வேறு பிரித்து ஊழியத்திலே ஒரு வெற்றி உள்ள ஊழியம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது ஒரு மிகப்பெரிய வெற்றியை அனுபவிப்பதற்கு அவன் எந்த யுத்தம் பண்ணாலும் ஜெயந்தாங்க. எதையாச்சும் ஒரு யுத்தத்துல தோத்ததை பைபிள்ல படிச்சிருங்க பார்ப்போம். என்ன கை வச்சதெல்லாம் ஜெயம். ஒரு அல்லையா சொல்லுவாங்க. தொட்டதெல்லாம் பொன்னாயிடும். அவன் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். ரொம்ப விருப்பம் தாவீது மேல ஆண்டவருக்கு. அவ்வளவு சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவே தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டாராம். என்ன பாக்கியம் தாவீதுக்கு! தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். அவ்வளவு, அந்த அளவுக்கு. ஏங்க அப்படின்னா ஒரு 5 குறிப்பை வேகமாக சொல்லுகிறேன். நம்பர் 1, ஒரு வசனத்தை வாசிப்போமா? 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை உங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தன்னுடைய தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பதற்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தீன் அண்டையிலே போனான். ஒரு 5 கூழாங்கற்களை அவன் தேர்வு செய்து அதை எடுத்து தன்னுடைய அடப்ப பையிலே போட்டுக்கிட்டு அந்த பெலிஸ்தியன் அண்டையில் போனான் அப்படின்னு இங்க ஆவியானவர் எழுதுறார். கூழாங்கல்னா அந்த ஆத்துல உருண்டு ஓடி வருகிற உருண்டையா இருக்கிற கூழாங்கல், கோலி குண்டு மாதிரி இருக்கும் கூழாங்கல். இந்த 5 கூழாங்கலுக்கு ஒரு 5 பேர் வச்சிடலாம் பேசாம. அதுதான் தாவீதினுடைய வெற்றியின் ரகசியம். 5னால கிருபை. 5 அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்ன அப்படின்னா, எண்களுக்கெல்லாம் நியூமராலஜி நான் சொல்ல, ஆனால் எண்களுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கு. நம்பர் 1 தேவனை குறிக்கும், நம்பர் 2 சாட்சியை குறிக்கும், நம்பர் 3 திருத்துவத்தை குறிக்கும், நம்பர் 4 ஒழுங்கை குறிக்கும், ஆர்டர், நம்பர் 5 கிருபையை குறிக்கும், 6 மனித லக்கம், 7 பரிபூரணம், 8 உயிர்த்தெழுதல். பைபிளில் 8 பேர் தான் உயிர்த்தெழுந்திருக்கிறான் செத்ததுக்கு அப்புறம். 9 வரம், 10 கட்டளை, 11 சமாதானம், 12 உறுதி, 13 அழிவு, 14 யுத்தம், 15 நட்சத்திரம். இப்படி எல்லா எண்ணுக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5 என்பது கிருபையை குறிக்கிற ஒரு எண் வேதத்திலே. தாவீதினுடைய வெற்றியின் ரகசியம் என்ன தெரியுமா? எதை மேலையும் சார மாட்டான், எதுக்கு மேலையும் சார்ந்து ஜீவிக்க மாட்டான். அவன் அதிகமாய் சார்ந்திருந்தது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா, கிருபை. ஆமென். நீங்க கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. தாவீது சொல்றான், நானும் உமது கிருபைக்கு காத்திருக்கிறேன். அவன் சங்கீதத்துல அதிகமான சங்கீதத்தை பாடினான். எல்லாம் கிருபை. காலையில சங்கீதம் வாசித்தீர்கள். எத்தனாவது சங்கீதம் வாசித்தீர்கள்? 130 என்ன வரி? கடைசி வரி, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை இன்னைக்கு இருக்கா, நாளைக்கு இருக்கா? கர்த்தர் வர்ற வரைக்கும் கிருபை இருக்கு. இந்த கிருபை இருக்கிற வரைக்கும் வெற்றி இருக்கு. கிருபை இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கு? வெற்றி இருக்கு. ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசி கிருபையை சார்ந்திருக்கிற பொழுது, கிருபையை சார்ந்திருந்தால் நிச்சயமாக வெற்றி நிச்சயம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவன் தமது கிருபையினாலே வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு ஊழியர் சொன்னாரு, ஜபராஜ் அண்ணன், கர்த்தர் எனக்கு பெரிய கிருபை செஞ்சிருக்கிறார். ஐயோ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். என்ன கிருபைன்னு கேட்டேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு,
என் மனைவி பேரு தேவ கிருபை. அப்படியா? அந்த கிருபையா? அது இப்ப சொல்லாத, ஒரு 2 வருஷம் கழிச்சு சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. கல்யாணமான உடனே மனைவி கிருபைன்னு சொல்ல முடியாது, ப்ரூவ் பண்ண முடியாது. 2 வருஷம் கழிச்சு சொல்லுன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் கழிச்சு, ஐயோ கர்த்தாவே, ஐயோ ஆண்டவரே, என் ஊழியம் கெட்டு போறதுக்கே இவதான் காரணங்கிற மாதிரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுவும் ஒரு கிருபை தான். ஏன்னா அப்பதான் நீங்க தேவ சமூகத்துல ஒழுங்கா உட்கார்ந்துருப்பீங்க. ஆகையினால எதையுமே நம்ம நெகட்டிவா எடுக்கக்கூடாது. எல்லாமே நம்முடைய பிரயோஜனத்திற்காக, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தேவன் செய்கிறார். ஹல்லேலூயா. கிருபை தாவீதோடு கூட இருந்தது. ஆகவேதான் தாவீதுக்கு அருளின கிருபைகளை நான் உனக்கு அருளுவேங்கிறாரு. தாவீதுக்கு அருளின கிருபை நித்தியமானது. தாவீதுக்கு அருளின கிருபை போதுமான கிருபை. அவருக்கு அருளின புதிய கிருபை. தாவீதுக்குத்தான் பழைய ஏற்பாட்டிலே அதிகமான கிருபையை தேவன் அளித்திருந்தார். தாவீதை போல எந்த பரிசுத்தவான கிருபையை அனுபவிச்சோம் எவனுமே கிடையாது. ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? இதுக்கு எல்லாரும் பாவம் செஞ்சா பலி செலுத்தி தான் மன்னிப்பு. தாவீது பாவம் செஞ்சா ஆடு மாடு புறா பலி செலுத்தாமலேயே மன்னிப்பு. பழைய ஏற்பாட்டில் படிச்சிருக்கீங்களா? பச்சைபோலோடு பாவம் செஞ்சானே, ஆடு மாடை கொண்டு போய் பலி செலுத்திய பாவ மன்னிப்பு பெற்றான். அவனுக்கு விஷயம் தெரியும். என்ன விஷயம் தெரியுமா? ஆடு மாடை பலி செலுத்துறதை விட ஆண்டவர் காலில் போய் விழுந்துட்டா எவ்வளவு ஈஸி. என்ன ரகசியம், என்ன தத்துவம் அது? நேரா தேவாலயத்துக்கு போனான். 51ஆம் சங்கீதம் பாடுறான். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால், நான் துர்க்குணத்தில் உருவானேன். ஆண்டவரே என்னை தூக்கிவிடும், ஆண்டவரே என் பாவத்தை அறிக்கையிடுவேன். ஆய் ஊயின அழுது தொப்புன்னு விழுந்தான் பாரு. எதுக்குடா பலி? இதாண்டா பலி. ஆமென். ஹல்லேலூயா. எவன் பாவம் செஞ்சாலும் சரி, பழைய ஏற்பாட்டுல பலி செலுத்தாம பாவ மன்னிப்பு கிடையாது. தாவீது ஒருத்தனுக்குத்தான் கிருபையினாலே ரட்சிப்பு, கிருபையினாலே விடுதலை, கிருபையினாலே வெற்றி. சபை எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை அந்த காலத்திலேயே தாவீது அனுபவித்தான். கிருபைதான் ஜெயத்தினுடைய முதல் காரியம். நம்பர் 2, 5 கல்லை தூக்கி எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டான். ஆனா ஜெயிக்க வேண்டியது ஒரு நபர். ஒரு நபர் யாரு? கோலியாத். ஒருத்தனைத்தான் ஜெயிக்கணும். ஒருத்தனை ஜெயிக்கிறதுக்கு எதுக்கு 5 கல்? ஒரு கல்லை யூஸ் பண்ணுவோம், ஜஸ்ட் மிஸ் அப்படின்னா 2வது கல்லை யூஸ் பண்ணுவோம், அதுவும் ஜஸ்ட் மிஸ். 3வது அப்படியா? அப்படி நினைச்சிருப்பானா? இல்லை, நினைக்கல. தாவீது ரொம்ப அறிவாளிங்க. கோலியாத்தா இவன் எந்த ஊரு? காத்து. ஓ, காத்து ஊரா? காத்து ஊர்ல எத்தனை கோலியாத்து இருக்காங்க அப்படின்னு தேடி பார்த்தா இவன் ஃபேமிலியிலேயே 4 ராட்சதம் இருக்கான் வீட்டுல. இவனோட சேர்த்து அண்ணன் தம்பி 5 பேர். 2 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனம். அதுல கடைசி வசனம் படிச்சீங்கன்னா, கோலியாத்தினுடைய சகோதரர்கள் 4 பேர் இருக்கிறார்கள். அந்த 4 பேருமே ராட்சத பிறவிகள். கணக்கு போட்டான், இவனை மட்டும் ஜோலி முடிக்க கூடாது. இவனை முடிச்சா இவன் தம்பி வருவான், அவனை போட்டா அடுத்த தம்பி வருவான், அவனையும் போடணும், அடுத்த 5 பேரையும் போடணும். அப்படின்னா எத்தனை கல் வேணும்? 5 கல். என்ன ஃபெய்த்துங்க, என்ன ஃபெய்த்து! அவன் அப்படி ஃபியூச்சர் அப்படி யோசிக்கிறான் பார். கடந்த காலம், இன்றைக்கு நான் இந்த கோலியாத்தை ஜெயித்து விட்டு போய்விடுவேன், நாளைக்கு இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாய் இன்னொருவன் வருவான், அப்பொழுது யார் ஜெயிப்பது? நானே போடுறேன்டா 5 பேரை. அல்லேலூயா. என்ன ஃபெய்த் அவனுக்கு! அவனுடைய வெற்றியின் ரகசியம் என்ன தெரியுமா? விசுவாசம். அவனுடைய வெற்றியின் ரகசியம் என்ன?
ஊழியக்காரர்கள் ஊழியத்தை கட்டுவதற்கும் ஊழியத்திலே ஒரு சிறந்த வெற்றியை அனுபவிப்பதற்கும் ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கும் ஆத்துமாக்களை சம்பாதிப்பதற்கும் ஊழியக்காரருக்கு மிக 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 அவசியம் ஃபெய்த். ஆமென். பேசும் பொழுதே ஃபெய்த்தை பேசணும். மீன் கடையில் போய்கிட்டு என்ன கிலோ விலை? 600 ரூபா. 600 ரூபாயா? நான் பாஸ்டர், கொஞ்சம் குறைச்சி போடு. அங்கே போய் நான் பாஸ்டர் என்ன ஊழியம் செய்கிறீங்க? ஏதோ ஊழியம் செய்கிறேன், உங்களுக்கு ஏதாச்சும் உதவி? நோ நோ நோ, நான் ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் தான் ஊழியம் செய்கிறேன். சொல்லிக்கிட்டே இரு, சாகிற வரைக்கும் அது மாறவே மாறாது. எனக்கு நோ ஸ்பான்சர்லாம் கிடையாது, நான் ஃபெய்த்தில் ஊழியம் செய்கிறேன். ஸ்பான்சரில் ஊழியம் செஞ்சால் பெரிய பாஸ்டரான், ஃபெய்த்தில் ஊழியம் செஞ்சால் சின்ன பாஸ்டர். அவர் அப்படி சொல்லுவார் பாரு. நான் விசுவாச ஊழியம்தான், விசுவாசம் வேற யாரும் காசு விசுவெல்லாம் கொடுக்கறது இல்லை. விசுவாச ஊழியம்னா அவளை இலக்காரமா? விசுவாச ஊழியம் தாங்க உலகத்திலேயே உயர்ந்த ஊழியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் விசுவாசத்தை போய் அடுத்தவங்கிட்ட அடமானம் வைக்கிற, கொஞ்சம் குறைச்சி போட்டு கொடு. நான் பாஸ்டர், கொஞ்சம் ரேட்டை குறைங்க. நான் பாஸ்டர், நானும் பாஸ்டர் தான். எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போனாலும் உலகத்தில் இருக்கிற பணக்காரன் 10 ரூபா டிப்ஸ் வச்சா நான் 50 ரூபா டிப்ஸ் வைப்பேன். நான் உள்ளே நுழைஞ்சாலே அந்த சப்ளை பண்ணுறவர் என்னை பார்த்தாலே ஐயா வாங்கம்மா, எல்லாரும் பார்ப்பாங்க என்ன, ஐயா வாங்கம்மா. எவன் உள்ளே வந்தாலும் ஐயா வாங்கன்னு குனிய மாட்டான். ஏன் தெரியுமா குனிகிறான்? 50 ரூபா, வேற ஒன்றும் இல்லை. அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறான் தெரியுமா? என்ன பார்த்துட்டு அவனே கற்பனை பண்ணிக்கிறான், ஒரு பெரிய மில் ஓனராக இருப்பாரோ, ஒரு பெரிய பணக்காரனாக இருப்பாரோ. ஊழியக்காரன் தோரணையே ஒன்றும் இல்லாட்டி கூட, சாப்பிடாட்டி கூட, கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் இந்த சோகமா சொங்கி மாதிரி இருக்கவே கூடாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளால பிரியாணியை சாப்பிட்டுக்கிட்டே ஒன்றும் சாப்பிடாத மாதிரி ஸ்தோத்திரம், நல்லா இருக்கீங்களே, ஸ்தோத்திரம். நான் பட்டினியாக இருக்கிற காலத்தில் சுத்தமாக ஷேவ் பண்ணி நல்லா அழகா, எனக்கும் அண்ணனும் மாதிரி வாலிபத்தில் அப்படியே கர்லிங் ஹேர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பண்ணுறது, கர்த்தருக்கு ஆண்டவர் அப்படி தான் வச்சிருக்கிறாரு. அதுக்காக நம்ம சந்தோஷப்படணும். ஹல்லேலூயா. எல்லாம் வழுக்கைன்னு சொன்ன உடனே எல்லாரும் வயசு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க, தப்புங்க. உங்களுடைய கணிப்பே தவறு. வழுக்கைன்னா எலசுன்னு அர்த்தம். கரெக்டா? வழுக்கைன்னா என்ன அர்த்தம்? எலசு. நான் எலசுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால ஃபெய்த்துன்னா அதை ரொம்ப அற்பமா பேசுறீங்க. தாவீதினுடைய ஃபெய்த்தை பாருங்க. நேரா போனா இவனை கொன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா ராஜா கிட்ட கூட்டு போயிட்டாங்க. ராஜா கிட்ட கூட்டு போனா ராஜா பார்க்குறான். அப்போ வயசு என்ன தெரியுங்களா? அவனுக்கு 20 வயசு. ஏன் தெரியுமா? அவனே சொல்றான், நீ இளைஞனாக இருக்கிறாய், யுத்தத்திற்கு போக்குவரத்து உனக்கு இல்லை. ஒருவன் யுத்தத்திற்கு போகணும்னா 20 வயசு தாண்டினவனா இருக்கணும். தாவீதுக்கு 20 வயசு கிடையாது, 18 வயசு. ஆகவேதான் சவுல் சொல்றான், நீ யுத்தம் பண்ணாத இளைஞனாக இருக்கிறாய், உனக்கு 20 வயசு கூட கிடையாது. ஏன்னா யூதர்களுக்கு 20 வயசுனா ஆர்மியில ட்ரைனிங் எடுக்கணும். அவனுக்கு யுத்தம் தெரியும். 20 வயசுக்கு முன்னாடி யுத்தத்தை பத்தி ஒன்றும் தெரியாது. ஆனால் கோலியாத்தோ சிறு வயது முதற்கொண்டு யுத்த வீரன். எப்படா ஜெயிப்பேன்னா ஒரு கதை சொல்றான் பாருங்க. கதை இல்லை, நடந்ததை சொல்றான். ராஜாவே, நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஒரு சிங்கம் வந்துச்சு, ஆட்டை அப்படியே கவ்விட்டு போச்சு. நான் பின்னாடியே ஓடுனேன், மேலே பாஞ்சேன், வாயை பிடிச்சு கிழிச்சேன், ஆட்டுக்குட்டியை காப்பாத்துனேன். அடுத்து ஒரு நாள் கரடி வந்துச்சு. ஏதோ கரப்பாம்பூச்சி வந்த மாதிரி சொல்றான். கரடி வந்துச்சு, அதுவும் ஒரு ஆட்டை தூக்கிட்டு போச்சு. பின்னாடியே போனேன், அதுக்கு மேலே பாஞ்சேன், வாயை கிழிச்சேன், ஆட்டுக்குட்டியை காப்பாத்தினேன். இந்த சிங்கத்தையும் கரடியையும் நான் கொன்றேன், அதை போல இந்த பெலிஸ்தியனை கொல்லுவேன் அப்படின்னு. அவன் ஐயா விசுவாசத்தை ஏற்கனவே அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கிறாரு. சிங்கத்தையும் கரடியையும்
அப்படி அழகா சொல்றான். உடனே ராஜா, ஓ அப்படியா, வெரி குட், ஓ கிரேட், சிங்கத்தை கொன்னையா. இப்போ நம்மெல்லாம் பாட்டு தான் பாடுவோம், சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து. இப்போ பாம்பு வந்தா தெரியும். நீ நடந்து போறையா, ஓடி போறையா? இப்ப உள்ள வந்துச்சுன்னா தெரியும். வராத வரைக்கும் பாட்டு நல்லா இருக்கும், வராத வரைக்கும் பாட்டு நல்லா இருக்கும். வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா விசுவாசம்தான், விசுவாசம்தான். பாட்டுல மட்டுமல்ல ஃபெய்த், பிராக்டிக்கலா ஃபெய்த் என்ன செய்யணும்? வெளிப்படுத்த வேண்டும். பாருங்க, சவுலு தாவீதை கூப்பிட்டான். ஓகே ஓகே ஓகே, உன்னால முடியும், நல்லா பேசுற, ஓகே குட், ஏன் அங்கேயே போட்டுக்கோ. அவன் அங்கேயே எப்படி போடுறது? சவுல் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எல்லா இஸ்ரவேலர்களை காட்டிலும் உயரமானவன் சவுல். உண்மையாகவே 7.5 அடி, தாவீது 5.5 அடி. 7.5 அடி உயரமா இருக்கிறவன் போடுற சட்டைய 5.5 அடி உயரமா இருக்கிறவன் போட்டா எப்படி இருக்கும்? சட்டைக்கு உள்ளேயே தாவீது காணாம போயிடுவான். சட்டையை சில சின்ன பசங்க தாத்தாவுடைய சட்டையை போடும் பார்த்துருக்கீங்களா? சட்டைக்குள்ளேயே பையன் எங்கிட்ட என்ன செய்ய மாட்டான், காணாம போயிடுவான். இவன் போட்டான், ஏன் தலைச்சீராவை வச்சுக்கோ, ஏன் பட்டயத்தை வச்சுக்கோன்னா எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு தாவீது அப்படி இப்படி நடந்து பார்த்துட்டு சொல்றான், ஐயே இந்த அப்பியாசம் எல்லாம் எனக்கு கிடையாது. எப்பயுமே ஊழியம் அடுத்தவர்களுடைய பேட்டனுக்கு உள்ள நம்ம ஊழியம் செய்யக்கூடாது. சவுல் சவுல் தான், தாவீது தாவீது தான். ரூபன் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு எந்த பாசும் நினைச்சிடக்கூடாது. ஏன் தெரியுமா? எனக்கு அழைப்புல வித்தியாசம் இருக்கு, உங்களுக்கு அழைப்புல என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. ஒரு கார் கம்பெனியில மெக்கானிக் இருந்தா அவன் அந்த வேலை செய்வான், என்ஜினியர் இருந்தா அவன் அந்த வேலை தான் செய்வான், எலக்ட்ரிஷியன் இருந்தா லைட்டை மட்டும்தான் பூட்டுவான், இன்னொருத்தன் இன்னொரு வேலையைத்தான் செய்வான், சிலவன் நட்டு மட்டும்தான் ஹோல்ஸ் போடுவான், வேற எந்த வேலையும் செய்ய மாட்டான். ஆனா எல்லாம் சேர்ந்தாத்தான் வெளியே காரு வெளியே வரும்னா. தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு எல்லாருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு அழைப்பையும் ஊழியத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன குறிச்சு என் தேவன் என்ன நினைக்கிறார் அதை மட்டும் நான் நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. நான் அவரை மாதிரி பேசணும், நான் இவரை மாதிரி சபை கட்டணும், நான் அவரை மாதிரி டான்ஸ் ஆடணும், நான் இவரை மாதிரி பாட்டு பாடணும். வாலிபர்கள் ரொம்ப விரும்புகிறார்கள். வாலிபர்களுக்கு ஏற்றார் மாதிரி அப்படியோ யூத்து 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 கவர் பண்ணணும். இவன் பூத்து ஆயிடுறான். யூத்தை கவர் பண்ணணும்னா யூத்து மாதிரியே டான்ஸ் ஆடணும்னா கிழிஞ்ச பேண்டை போட்டிருக்கான். ஒருத்தன் அரக்கால் டவுசரை போட்டு டிஷர்ட்டை போட்டு பரதேசி மாதிரி மைக்க பிடிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறான். என்னடா இப்படி கிழிஞ்ச டவுசர் போட்டிருக்கிற? அது எங்க கிழிஞ்சிருக்கு? இங்க கிழிஞ்சிருக்கு. வேற பாஸ்ட். இந்த லட்சணத்துல அவருக்கு பேர் என்ன? பாஸ்ட். உலகம் மனுஷன் பண்றத பார்த்தாலே நமக்கு பத்திக்கிட்டு வருது. முட்டியில கிழிஞ்சிருக்கு, பின்னாடி கிழிஞ்சிருக்கு, முன்னாடி கிழிஞ்சிருக்கு. போட்டிருக்கிற டிஷர்ட்ல ஒரு பெரிய பொம்பளை படம், அதுல ஒரு வசனம், ஐயோ கர்த்தாவே கிஸ்மி. இத பாஸ்ட இப்படின்னா சபை எப்படி இருக்கும்னு யோசித்து பாரு. சத்தியத்தை விட்டு வெளியே போயிடுச்சு சபை, சத்தியத்தை விட்டு சபை வெளியே போயிடுச்சு, விசுவாசத்தை விட்டு சபை என்ன செஞ்சிருச்சு? வெளியே போயிடுச்சு. ஆனாலும் விசுவாசத்துல இன்றைக்கு நீங்கள் நிற்கிறீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. நான் அவரை மாதிரி இவரை மாதிரி எல்லாம் யோசிக்காத. உனக்கு என்ன தேவன் நியமித்திருக்கிறாரோ, எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே நான் பொறுமையோடு ஓடுவேன். ஹல்லேலூயா. காப்பி அடிக்க கூடாது. ஒரு வெள்ளைக்காரர் வந்தாரு ஒரு பாஸ்டர் செமினாருக்கு. வெள்ளைக்காரர் எப்படி பிரசங்கம் பண்ணுவார்? அமெரிக்கன் ஸ்டைலில் பண்ணுவார் இல்லையா? அப்படித்தானே? கந்தாக்கே மந்திரி ரதத்தில் போய்கொண்டிருந்தான்.
ரதத்தில் அவன் எப்படி போய்கொண்டிருந்தான் என்று உங்களுக்கு தெரியுமா? யாரு? வெள்ளைக்காரரு. நாங்கள்லாம் உட்கார்ந்துருக்கோம், நானும் உட்கார்ந்துருக்கேன். ஏண்டா ரதத்தில் எப்படி போகிறாருன்னு வேற கேட்குறாரு. எப்படிரா போவாருன்னு. உடனே அந்த வெள்ளைக்காரர் ஒரு சேர் எடுத்து போடுங்கன்னாரு. போட்டாங்க. அதில் உட்கார்ந்தாரு. உட்கார்ந்து கொண்டு இப்படித்தான் கயரை பிடிக்க வேண்டும், குதிரை எப்படி ஓடும், டக் 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 வெள்ளைக்காரர் பண்ணுறாரு. வெள்ளைக்காரர் பண்ணால் அது பார்க்க ரசனையாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள்லாம் கைதட்டி ரசித்தோம் அதை. ஒரு பாஸ்டர் அதை பார்த்தாரா, இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம இப்படி செய்யணும். அவர் சபையில் போய் பிரசங்கம் பண்ணும் பொழுது, கண்டாக மந்திரி ரதத்தில் போய்கொண்டிருந்தான். அவன் எப்படி போய்கொண்டிருந்தான் என்று தெரியுமா? தம்பி ஒரு சேரத்துக்கு இப்படி போடுங்கன்னாரு. எல்லாருக்கும் அப்பவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த சேர்ல இவரு உட்கார்ந்தாரு. ரதம் இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது. அருமை விசுவாசிகளே, நான் ரதத்தின் குதிரைகளை பூட்டி கயரை பிடித்திருக்கிறேன். டக் 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 டக்னு டான்ஸ் ஆடுறாரு. பக்கத்தில் ஒருத்தன் கேட்குறான், ஏண்டா நேற்று வரைக்கும் பாஸ்டர் நல்லா தானடா இருந்தார், இன்னைக்கு என்னடா இப்படி ஆயிட்டாருன்னு. அவன் சொல்றான், டேய் சம்மர் சீசன்ரா, வெயில் அதிகம், அதனால மண்டை சூடாயிடுச்சுடா, அதனால இவர் இந்த போடு என்ன செய்யறாரு போடுறாருன்னு. அவரை மாதிரி நாம் பண்ணா சபை சிரிக்கும், ஆனா அவரு அதை பண்ணுனா சபை ரசிக்கும். கரெக்டா? ஏமா தாவீதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, சவுலுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. எதை யூஸ் பண்ணணும்? உனக்கு என்ன கிருபையோ, உனக்கு என்ன டேலண்டோ, உனக்கு என்ன விசுவாசமோ அதைத்தான் நீ உபயோகப்படுத்த வேண்டுமே தவிர, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை, எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போனான். ஃபெய்த் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோலியாத்துக்கு முன்னாடி போய் நின்ன உடனே கோலியாத்து பார்த்துட்டு, நீயா வா, படிச்சு பாருங்க, அப்படித்தான் இருக்கும். வா. தாவீது சொல்றான், வருகிறேன். வா அப்படிங்கிறதுக்கும் வருகிறேன் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? வா அப்படின்னா இவன் நிற்கிறான், இவன் போகலைன்னு அர்த்தம், அப்படித்தானே? வருகிறேன் அப்படின்னா அவன் நிற்கல, அவன் என்ன செய்யறான்? போகிறான்னு அர்த்தம். சரி, யுத்தத்துக்கு போகணும்னா நீங்க போகணுமா இல்லை அடுத்த ஆள வாடா வா? குடிகார பசங்க எப்படி திரும்ப பேசுவாங்க? அடிச்சிருவியா? அடிச்சிருவியா நீ? அடி பார்ப்போம். நான் யார் தெரியுமா? என்ன அடிச்சு நீ தப்பிச்சிருவியா? அவன் சொல்லுவான், டே ஒழுங்கா பேசாம போயிடுறா, டென்ஷன் ஆக்காத, போயிடுன்னு. என்ன பண்ணுவேன் அப்படின்னா அவன் பக்கத்துல இருக்கிறவன் சப்புன்னு ஒண்ணு வச்சான் பாரு. வச்ச உடனே அடிச்சிட்டியா? சரி அப்ப நான் போறேன். இந்த கோலியாத்து குடிகாரம் மாதிரி, வா வாடா பார்க்கலாம். அவன் இளைஞன் என்று அசட்டை பண்ணினான். பைபிள் அப்படி எழுதியிருக்கு. தாவீது இளைஞன் என்பதை பார்த்து அசட்டை பண்ணி, ஏண்டா தடியோட வந்திருக்கிற, நான் என்ன நாயானா? இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தாவீதுக்கு. ஆஹா, நான் சிங்கத்தை கொன்றவன், கரடியை கொன்றவன், இவன் யாரு? ஐயோ, சிங்கத்தை கொன்றவனுக்கும் கரடியை கொன்றவனுக்கும் நாயை கொல்லுவது எளிதான வேலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க எல்லா பிரச்சனையும் சிங்கம் மாதிரி பார்க்காத, நாய் மாதிரி பாரு. எல்லா வாழ்க்கையில வர்ற அத்தனை பிரச்சனை என்னது? பக்கத்துல சொல்லு, உனக்கு வர்ற பிரச்சனை எல்லாம் நாய் தான். கர்த்தருக்கு, நீதான் சிங்கம். சொல்லு, நீதான் சிங்கம். உனக்கு வர்ற அத்தனை பிரச்சனையும் நாய் தான். சிங்கம் ஜெயிக்குமா நாய் ஜெயிக்குமா? சிங்கம் தான் ஜெயிக்கியா. ஊழியக்காரன் சிங்கம் ஐயா. ஊழியக்காரன் யாரு? சிங்கம் ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாயில நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சில நேரத்தில் ஜெர்மன் ஷெப்பர்டு கூட வரும், ராட்வீல் கூட வரும். வரட்டும், ராட்வீல் வந்தா என்ன, ஜெர்மன் ஷெப்பர்டு வந்தா என்ன, ராஜபாளையம் நாய் வந்தா என்ன? நாய் நாய் தானே, நாய் நாய் தானே. இல்லை எனக்கு வர்ற பெரிய பிரச்சனை அது ராட்வீலா இருக்கட்டும்,
இல்லை எனக்கு வந்திருக்கிற சோதனை எந்த பாஸ்டருக்கு வந்ததில்லை. ராஜபாளையமா இருக்கட்டும், நாய் நாய் தானே. நான் யார் தெரியுமா? சிங்கம். ஒரு அல்லையா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்பர் 3, அவன் ஆற்றிலே போகிற கூழாங்கல்லை தேர்ந்து செய்தான். ஆறு அப்படின்னாலே பைபிள்ல ஹோலி ஸ்பிரிட்டுக்கு நிழல். அவர் தான் ஜீவ ஜலம். ஆற்றிலே ஓடுகிற கூழாங்கல். தாவீது வெற்றியின் ரகசியம் ஹோலி ஸ்பிரிட்டு தான், பரிசுத்த ஆவியானவர் தான். நான் அதை அழகா ஒரு சம்பவத்தை கொண்டு விளக்குற, உண்மையிலே சொல்றேன். நான் அதை யோசிக்கும் பொழுது அப்படியே என் உடம்பெல்லாம் சும்மா அக்கினியா மாறி கண்களில் தண்ணி வந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாமுவேலை கூப்பிடுறாரு கர்த்தர். சாமுவேல் இங்க வா. ஏன்டா ராத்திரியெல்லாம் அழுதுகிட்டு இருக்கிற? சவுலுக்காக ஏன்டா இப்படி அழுகிற? எழுந்துடுறா. உன் தைல கொம்பை தைலத்தில் ஃபுல் பண்றா. ஃபுல் பண்ணிட்டான். பெத்லகேமுக்கு போடா. எதுக்கு ஆண்டவரே? பெத்லகேம்ல ஈசாயின்னு ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை அபிஷேகம் பண்றா. அவன் தாண்டா அடுத்து ராஜா அப்படின்னாரு. இந்த தாவீதை தெரிந்து கொள்வதற்கு காரணம் சாமுவேலுடைய இரவெல்லாம் அழுத அழுகையின் ஜெபம். உங்களை தெரிந்து கொள்வதற்கு காரணம் ஊழியக்காரர்கள் அழுத அழுகையின் ஜெபம். அந்த ஜெபம் தான் உங்களை தெரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். தைல கொம்பை எடுத்துக்கிட்டு ஈசாய்க்கு சொல்லிட்டு போறான். ஈசாய் வீட்டில் பயங்கர சந்தோஷம். ஐயோ, தேசத்துக்கு எங்க அண்ணன் ராஜாவாக போறான். ஏன்னா அவன் வீட்டில் 8 பிள்ளைங்க. ஐயோ, எங்க அண்ணன் ராஜாவாக போறான். இந்த கடைசி பிள்ளைக்கு தான் ரொம்ப சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? வீட்டில் ஒரு கல்யாணம்னா ரொம்ப ஹாப்பியா துள்ளி குதிக்கிறது யார் தெரியுமா? கடைசி பிள்ளை. சோபாவில் ஏறுவான், கீழே குதிப்பான், வெளியே போவான். எங்க அக்காவுக்கு கல்யாணம்டா, எங்க அண்ணனுக்கு கல்யாணம்டா அப்படின்னு பயங்கரமா குதிப்பான். அன்னைக்கு காலையில தாவீதினுடைய அப்பா கூப்பிடுறாரு, இங்க வா. என்னாச்சு அப்படின்னு. டாடி அண்ணன் ராஜாவாக போறான், பாஸ்டர் வர்றாரு, எந்த அண்ணன்னு தெரியல, 7 அண்ணன், இது யாரு ராஜான்னு தெரியல, ஆசையா இருக்கு டாடின்னா. அதெல்லாம் இருக்கட்டும். ஆடெல்லாம் யாரு மேய்க்கிறது இன்னைக்கு? உங்க அப்பா நான் மேய்ப்பான். டாடி இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவு கொடுங்க. இந்த லீவெல்லாம் வேண்டாம். நான் எல்லாம் அதிரசம், வடை, போண்டா, சாப்பாடு, மட்டன் பிரியாணி எல்லாம் உனக்கு எடுத்து வச்சிருப்பேன். நீ ஆடை மேய்ச்சிட்டு சாயங்காலம் வா. எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியுமா? ஏங்க, கல்யாணத்தன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற கடைசி பிள்ளைய வேலைக்கு போ, படிக்க போ, பள்ளிக்கூடத்துக்கு போன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? தாவீது என்ன டாடி தான் ஆடம் எடுத்துட்டு போயிட்டான். சாமுவேல் வந்தான். அப்படியே முதல்ல ஒரு ஃபஸ்ட்டு பையன், நல்ல வாட்ட சாட்டமான சரீரம், ஜிம்மெல்லாம் போயிருப்பான் போலுக்கு தெரியுது, நல்ல எக்ஸசைஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். எலியாப் பார்த்தாரு, இவன் அல்ல, அவன் அப்படியே ஏமாந்து போனான். அடுத்து அமினதாப், இவன் அல்ல, அவன் அமுக்கமாக போயிட்டான். அடுத்து சம்மா, இவன் அல்ல, அவன் சும்மாவே போயிட்டான். இப்படி வந்தவெல்லாம் போய்கிட்டே இருக்கிறான். சாமுவேல் கேட்கிறான், ஈசாய் வேற பிள்ளை இல்லையா? ஒருத்தர் இருக்கிறான், கடைசி பையன் எங்க இருக்கிறான்? ஆடு மேய்க்க போயிருக்கிறான். அவன் வர்ற வரைக்கும் நான் சாப்பிட முடியாது. எல்லாவனுக்கும் சாப்பாடு கிடையாது. எல்லாவனும் உட்கார்ந்துருக்கான் வீட்டில், அத்தனை பேரும். அவன் வந்தாத்தான் சாப்பாடு, அவனை வர சொல்லு. உடனே ஈசாய் பக்கத்து வீட்டில் இருக்கிற பையன், அவன் தான் தாவீதுக்கு ஃப்ரெண்டு. எடே குமார், இங்கே வா. என்ன அங்கிள்? அவன் தாவீது காட்டுக்கு ஆடு மேய்க்க போயிருக்கான், சீக்கிரம் போய் கூட்டு வா. உடனே குமார் ஓடுறான். காட்டில் ஓடும்போது என்ன சொல்லிட்டு ஓடுவான் தெரியுமா? டேய் தாவீதே! இவன் மரத்து மேலே ஏறி உட்கார்ந்துக்கிட்டு, தாவீது ஆடுகள் மேயுது, மரத்து மேலே ஏறி உட்கார்ந்துக்கிட்டு யோசிக்கிறான், எந்த அண்ணன்? சம்மாவா, அமினதாவா, எலியாப்பா, யாரு? நாதாப்பா? ஐயோ, யாருன்னு தெரியலையே. சரி, XRY யாரோ ராஜாவாயிருப்பாங்க. இப்போ சாப்பாடு டைம், பந்தியை உட்காந்துருப்பாங்க, இலைய போட்டிருப்பாங்க, நல்லா திம்பாங்க. நான் என்ன இங்கே இருக்கிறேன்,
அடிச்சாம்பாரு ஒரு சங்கீதம், 23ஆம் சங்கீதம். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுவாருன்னு அதுல வரும் பாருங்க. கீழே, என் சத்துருக்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்த சங்கீதத்தை பாட்டு பாடி முடிச்சாம் பாரு. தாவீதே சவுண்ட் கேக்குது. என் ஃப்ரெண்டு குமார் மாதிரி தெரியுது. இவன் உடனே டேய் குமாரே அப்படின்னா வந்தான். வட வட வட, யாரா ராஜா? அட போட, ராஜாவா? ராஜா என்னடாச்சு? உங்க மூத்த அண்ணன் பயங்கரமா கோட்டு சூட்டு போட்டு வந்து நின்னான்டா. பாஸ்டர் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? இந்த மூஞ்சி கிடையாது போன்ட்டாரா. ஐயோ, அப்புறம் இளையவன் வந்தான்டா குருதா கிருதா போட்டுக்கிட்டு. பாஸ்டர் அப்படி பார்த்தாரா, இந்த மோரக்கட்டையெல்லாம் கிடையாது போன்ட்டாரு. இப்படி ஒவ்வொருத்தரா எல்லாரும் 7 பேரும் போயிட்டாங்கடா. அப்புறம் என்ன, எல்லாவனும் பசியில உட்கார்ந்துருக்காங்க. பாஸ்டர் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? உன்னை கூட்டு வந்தா தான் சாப்பிடுவேன்னு அவரு பாட்டு உட்காந்துட்டாரா. டேய் பசிக்குதுடா, எனக்கே ரொம்ப பசிடா, வாடா போலான்னு. இப்ப கற்பனை பண்ணுங்க, அவன் ஆடு மேய்க்கும் பொழுது அவன் கையிலே தடி இருந்தது, அவன் இடுப்பிலே கவன் இருந்தது. அப்படியே போய் நிக்கிறான். அப்படி நின்ன உடனே சாமுவேலிட்ட கர்த்தர் சொல்றாரு, நான் தெரிந்து கொண்டவன் இவன்தான், இவனை அபிஷேகம் பண்ணு. சாமுவேல் தைல கொம்பை திறந்து தலையிலே அபிஷேகத்தை ஊற்றினால் அந்த அபிஷேகம் அப்படியே வடிகிறது. வடியும் பொழுது ஆடு மேய்த்த தடியும் அபிஷேகம் பண்ணப்படுகிறது, இடுப்பில் இருந்த கவனும் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. ஒரு தடியினாலும் ஒரு கவனினாலும் கோலியாத்தை ஜெயித்தான். ஐயா, அபிஷேகம் பண்ணப்பட்ட கவன், அபிஷேகம் பண்ணப்பட்ட தடி, அதுதாங்க ஊழியக்காரனுக்கு ஆயுதம். நீங்க அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது 10ஆம் கிளாஸ, அந்த 10ஆம் கிளாஸ் தாங்க யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க வேணும்னா எத்தனை டாக்டர் வேணாலும் வாங்கிக்கலாம், எத்தனை பட்டம் வேணாலும் வாங்கிக்கலாம். அதெல்லாம் அபிஷேகம் பெறாத பட்டம். ஆனா நான் அபிஷேகம் பெறும் பொழுது 8ஆம் கிளாஸ, அபிஷேகம் பெறும் பொழுது டிகிரியா, அபிஷேகம் பெறும் பொழுது என்ன திறமை, என்ன தாளந்து, என்ன அறிவு, என்ன கிருபை, என்ன உங்ககிட்ட இருந்ததோ அது அத்தனையும் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. அதை வச்சுதான் கர்த்தருக்கு விளையாடுவார். பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் அறிவு வளர்ந்துக்கும். நான் கூட தான் ஒரு வேதாகம கல்லூரியில் போய் ஒரு டீச் பண்ணேன். என்னை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அத்திமரத்தை பற்றி பேசுங்கன்ட்டாங்க. திடீர்னு நான் அத்திமரத்தை பற்றி அடித்து விட்டேன் பயங்கரமாக. அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டியில், ஓ இவர் ரொம்ப பெஸ்ட்டு டீச்சர் அப்படின்னு உடனே ஒரு அட்டையை எடுத்து டாக்டர்னு போட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு 3 டாக்டர் அட்டை வாங்கி வீட்டில் வச்சுருக்கேன். ஆனால் பெயருக்கு முன்னாடி போடுறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு 4 சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கேன். ஏகப்பட்ட சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்குறாங்க. சும்மா கொடுப்பாங்க. இப்போல்லாம் அட்டை கொடுக்கறதெல்லாம் ஃப்ரீ தானே. இப்போல்லாம் அட்டை கொடுக்கறது சர்வசாதாரணம். உங்களுக்கு எத்தனை அட்டை வேணும் உங்களுக்கே கிடைக்கும், கவலைப்படாதீங்க. பாஸ்டருக்கு தான் கிடைக்கும்னு நினைக்காதீங்க, உங்க எல்லாருக்குமே கிடைக்கும். அந்த காலத்தில் இந்த சிஎஸ்ஐல தான் அங்கியை போட்டு பிஷப்புன்னு சொல்லி பந்தாவா இருப்பாங்க. அவ்வளோ மரியாதைங்க பிஷப்புக்குன்னு சொன்னா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு ஏதோ ஒரு மூத்த ஊழியர், அனுபவசாலி, வேத அறிவு உள்ளவர், உயர்ந்தவர் அப்படின்னா அதை கொடுக்கறது தப்பு கிடையாது. இப்போ வந்தவன் போனவனுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தெருவுக்கு 10 பிஷப் இருக்குது. பெந்தகோஸ்த பாஸ்டர் தெருவில் 10 பேர் இருக்காங்க பிஷப்புன்னு. உண்மையாகவே சொல்றேன், சிஎஸ் பிஷப் என்ன பார்த்தாரு. நான் கன்வென்ஷன் போயிருந்தேன் அவங்க சபைக்கு. அவர் சொல்றாரு, பாஸ்டர் ஜெவராஜா, இந்த உங்க ஆளுங்க இந்த அங்கியை மாட்டினதுக்கு அப்புறம் எங்க அங்கிக்கு மதிப்பே இல்லை. அவங்க என்னைக்கு அங்கியை மாட்டினாங்களோ, ஏன்னா அங்கிக்கு என்ன கிடையாது, மதிப்பே இல்லாம பண்ணிட்டாங்கன்னாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அல்ல, பட்டம் அல்ல. அருமையான ஒரு வார்த்தை இங்க சொன்னாரு ஒருத்தர்.
எல்லா பட்டங்களும் இயேசுவுக்காக பட்டயங்களாக மாற்றுவேன். அதுதான் அந்த சத்தியம் படித்த மனிதனுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி. அதுதான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க வேதம் அறிவு, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விசேஷித்த அறிவை தேவன் அபிஷேகம் பண்ணினால் அந்த அறிவு பயங்கர பயன்படும். எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய வல்லவர். தாவீது அந்த கவன் அந்த தடியை வச்சுக்கிட்டு தான் போறான். அதான் கோலியாத்து கேட்கிறான், என்னடா தடி எடுத்துட்டு வர்ற, நான் என்ன நாயா அப்படின்னா. தாவீதுக்கு தான் தெரியும் அது சாதாரண தடி கிடையாது, அது அபிஷேகம் பண்ணப்பட்ட தடி. சாதாரண கவன் கிடையாது, அது அபிஷேகம் பண்ணப்பட்ட கவன். கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நம்பர் 4, அந்த 5 கல்ல அடப்ப பையில போட்டான். அடப்ப பையனா அப்படி பாக்கெட்டில் போட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்க. பாக்கெட்டில் போட்டால் என்ன அர்த்தம் தெரியுமா? பயன்படுத்துவார்னு அர்த்தம். கர்த்தர் தெரிந்து கொண்டா கர்த்தாயம் பயன்படுத்துவார். பயன்படுத்துறது கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் ஊழியன் அடங்கி இருக்கணும் அடப்ப பையில். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம் எப்படி தெரியுமா? கர்த்தருடைய கையிலே பலத்த கரத்திலே எப்படி இருங்கள்? அடங்கி இருங்கள். அடங்கி இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு தலைமை போதவருக்கு கீழே ஊழியர்கள் விசுவாசிகள் அடங்கி இருந்தால், அடங்கி இருக்கிறவனை மட்டுமே கர்த்தர் பயன்படுத்த முடியும். தாவீது கர்த்தருக்கு அடங்கி இருந்தான். காலம் வந்த பொழுது பயன்படுத்தினார். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். தாவீது போய் நிற்கிறான், கோலியாத்து அங்கே நிற்கிறான். கோலியாத்து கையில் ஒரு கேடயம் இருக்கிறது. உடம்பு ஃபுல்லாக புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸு, அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு இரும்பு கவசங்கள், உள்ள குண்டே உள்ள போகாது, அந்த அளவுக்கு கவர் பண்ணி இருக்கிறான். அப்படி இருக்கிறான் அவன். ஆனால் இந்த கல் எப்படி அவன் நெத்திக்கு போச்சு அப்படின்னா, தாவீது ஒரு கல்லை எடுத்து கவனில் வச்சு முன்னாடி ஓடி அப்படியே ஒரு சுத்து சுற்றி, இந்த கவன்னா தெரியுமா உங்களுக்கு? இந்த காக்கா குருவி அடிக்கிற உண்டியோல், அது நம்ம ஊரில் இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். அது யூதர்கள்கிட்ட ஒரே பெல்ட்டு தோலில் சென்டரில் கல்லை வச்சு இந்த 2 பக்கமும் ஒன்றா சேர்த்து கையில் பிடிச்சி அப்படியே இப்படி சுற்றுவாங்க. இப்படி சுற்றி அப்படி விடும் பொழுது ஒன்றை பிடிச்சிப்பான், அடுத்த முனையை விட்டுருவான், கல் என்ன செஞ்சிடும்? பறக்க ஆரம்பிச்சிடும். தாவீதுக்கு அவனுக்கு நேராக கல் விடணும்னு தெரியும். ஆனால் கோலியாத்தினுடைய ட்ரெஸ்ஸில் எங்க ஜாயிண்ட் இருக்கு, எங்க கேப் இருக்கு, எங்க ஹோல்ஸ் இருக்கு, கல்லு எப்படி உள்ள போகணுங்கிறது தாவீதுக்கு தெரியாது. ஆனால் அந்த யுத்தத்தை நடத்துகிற தேவனாகிய கர்த்தருக்கு தெரியும். தெரியும். நீ போற காரு புல்லட் ப்ரூஃப் காரா இருக்கலாம், ஆனா ஒரு கேப் இருக்கிறது கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் விட்டாருன்னா கேப்ல விடுவாரு, உள்ள குண்டு போயிடும். நீ என்னதான் உனக்கு கருப்பு பூனையை வச்சிக்கோ, வெள்ளை பூனையை வச்சிக்கோ, சிவப்பு பூனையை வச்சிக்கோ, என்னதான் நீ குண்டர் படைகளை வச்சிக்கோ, என் தேவன் உன்னை தூக்கணும்னு நினைச்சாருன்னா 2 செகண்ட்ல உன்னை தூக்கிடுவாரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கொஞ்சம் ஆண்டவர் சிலரை விட்டு வச்சிருக்கிறாரு, செய்யுங்கடா அப்படின்னு அவர் செய்ய நினைச்சாருன்னா எதுவும் தடைபடாது. ஹல்லேலூயா. ஒரு வசனம் ஞாபகப்படுத்துறோம் பாருங்க, அருமையான வசனம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை கவனியுங்கள். ஒருவன் நினையாம், அந்த வேட கவனிங்க, எய்ம்லெஸ், தாட்லெஸ். அவனுக்கு எந்த எய்ம் கிடையாது. இது ஒரு யுத்தத்துல நடக்கிற சம்பவம். ஆகாப்பு ராஜா வேஷம் மாறி புல்லட் ப்ரூஃப் போட்டு யுத்தம் பண்றான். யோசபாத்து அப்பாவி, யோசபாத்துக்கு ராஜ வஸ்திரத்தை உடுத்தி நீ யுத்தத்துக்கு வா, நான் வேஷம் மாறி வர்றேன்னு ஆகாப்பு கன்னிங் ஃபெல்லோ, அவன் ஒரு கிரிமினல் மைண்டு. ஆகையினால அவன் ஃபுல்லா கவர் பண்ணி வேஷம் மாறி அந்த யுத்தத்துல அம்பு எய்கிறான். ஆனா எல்லா போர் வீரர்களும் குறிபார்த்து எரிகிறார்கள். எவன் ஒருவன் குறிபார்த்து எரிகிறானோ அது அவனுடைய சித்தம், அது அவனுடைய வில் பவர்,
அது அவனுடைய எய்ம், அது அவனுடைய நோக்கம். அந்த அம்பை கர்த்தர் யூஸ் பண்ண மாட்டார். ஏன்னா அது அவன் சித்தத்தின்படி அந்த அம்பு போகிறது. யாரை குறி வைக்கிறானோ அது தாக்கும். ஆனா அந்த யுத்தத்துல ஒரு போர் வீரன், எதுக்குடா வம்பு, நம்ம எவனையுமே குறி வைக்க தெரியாது, அப்படியே குறி வச்சாலும் நான் விடுறது கரெக்டா என்ன செய்யாது, போகாதுன்னு ஒரு பாறைக்கு பக்கத்துல சேஃப்டியா ஒளிஞ்சுக்கிட்டு இப்படி எட்டி பார்த்து டபக்குன்னு ஒரு அம்பை சும்மா அடிக்கிறது. எவன் மேல பட்டாலும் படட்டும், படாட்டியும் போகட்டும். கர்த்தர் பார்க்கிறாரு யுத்தத்தை. பார்த்தா இவனை பார்க்கிறாரு. ஆஹா, இவனுக்கு குறிக்கோளே கிடையாது, இவனுக்கு விஷனே கிடையாது, இவனுக்கு சித்தமே கிடையாது. அப்ப இவன் விடுற அம்ப நம்ம யூஸ் பண்ணலாமே. நீங்க மாம்சத்தின்படி பிழைத்தால், மாம்சத்தின்படி யோசித்தால், மாம்சத்தின்படி முயற்சி பண்ணினால், மாம்சத்தின்படி வெற்றியை தேடினால், மாம்சத்தின்படி சுய இச்சைக்காக, சுய விருப்பத்திற்காக, சுய சித்தத்திற்காக ஊழியம் செய்தால் தேவன் பயன்படுத்த மாட்டார். அந்த போர் வீரனுக்கு எந்த சித்தமும் கிடையாது. எடுக்கிறான் அம்ப, அப்படி வில்ல வைக்கிறான், அடிக்கிறான் வானத்துக்கு நேரா, எங்கேயாச்சும் போகட்டும். கர்த்தர் பார்த்தாரு. ஒருவன் நினையாமல் வில்லை நானேற்றி எய்தான், அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துகளுக்குள் பட்டது. கவசத்தின் சந்துகளுக்குள் என்ன செய்தது, விட்டது. இவன் அதை படும்படி செய்தது கர்த்தர். ஆகாப் ராஜா எங்க இருக்கான்னு கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப எந்த அம்பை யூஸ் பண்ணணும்னா, எவன் ஒருவன் சுயம் இல்லாமல் ஊழியம் செய்கிறானோ அவனை கர்த்தர் உபயோகப்படுத்தி அந்த அம்பை கர்த்தர் ஆகாப் ராஜாவுடைய கவசத்துக்கு உள்ளே விட்டாரு. ஆகாப் ராஜா சொல்றான், எனக்கு காயம் பட்டுருச்சு, என்னை பாளையத்திற்கு அப்பால கொண்டு போ, சீக்கிரம் கொண்டு போ, நான் செத்துருவேன், சீக்கிரம் கொண்டு போ. அங்கே கொண்டு போய் அவன் ரதத்தில் ரத்தம், அவன் கிரீடத்தில் ரத்தம், அவன் ட்ரெஸ்ஸில் ரத்தம், அதை கொண்டு போய் குளத்துல கழுவும் பொழுது நாய்கள் வந்து அந்த ரத்தத்தை நக்கினது. எலியா சொன்னது நிறைவேறினது. எலியா சொன்னது நிறைவேறினது. கர்த்தர் சொன்னது உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அப்படியானால் எய்ம்லெஸ், தாட்லெஸ், உங்க சுயம் அல்ல, கர்த்தருடைய சித்தம். இதைத்தான் பிதாவுக்கு முன்னாடி இயேசு சொன்னாரு, எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு, ஆனால் என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே என்ன செய்ய கடவது, ஆக கடவது. தாவீதினுடைய வெற்றியின் ரகசியம் என்ன? தாவீது வெறும் ஆக்ஷன், இப்படி கல்லை எடுத்து வைக்கிறதும் கல்லை இப்படி சுத்துறதும் வெறும் ஆக்ஷன். கர்த்தர் என்ன தெரியுமா ஊழியத்தில் செய்ய சொல்றாரு, நீ ஆக்ஷன் மட்டும் பண்ணு, நான் டைரக்ஷன் பண்ணுகிறேன். இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் அவர்களே டைரக்ஷன், அவர்களே ப்ரொடியூசர், அவர்களே கதாசிரியர், அவர்களே ஆளினால் அழகு ராஜா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு அங்க எந்த பங்குமே கிடையாது. கர்த்தருக்கு எந்த பங்கு இல்லைன்னா கர்த்தர் எப்படி வெற்றி சிறக்க பண்ணுவார்? ஆக்ஷன் அப்படி சொன்ன உடனே தாவீது கட 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 கடன்னு ஓடுனா, கல்லை எடுத்து வச்சான், ஒரு ரவுண்ட் அடிச்சான், விட்டான். ஒன்லி ஆக்ஷன். இயேசு ஒருவரே டைரக்ஷன். ஹல்லேலூயா. ஆக்ஷன் பண்ண கூட கஷ்டமா இருக்கு நமக்கு. ஊழியர்கள் நல்லா ஆக்ஷன் பண்ணுவாங்களே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேற ஒன்றும் செய்ய வேணாம், சொன்ன காரியத்தை போய் செய். அதனுடைய வெற்றியின் ரகசியம் கர்த்தர் கையில் இருக்கிறது. கிருபையை சார்ந்திருங்கள், விசுவாசத்தை சார்ந்திருங்கள், அபிஷேகத்தை சார்ந்திருங்கள், அடங்கி இருங்கள், தேவ சித்தத்தை சார்ந்திருங்கள். வாழ்க்கையில் சகலமும் வெற்றி, சகல ஜெயம் உங்களை தேடி வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் இதுவரை வெற்றிதான். ஒருவேளை ஒரு சில தோல்விகள் இருந்தால் பயப்படாதே. இனி வருகிற காலத்திலே சபையை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சபை வெற்றி உள்ள சபை. கர்த்தர் இந்த வசனங்களால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். நம் அனைவரும் எழும்பி நிற்போம். எழும்பி நின்று கண்களை மூடி ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி
ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மையும், நம்முடைய வாழ்க்கையும், நம்முடைய ஊழியத்தையும், நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய எதிர்காலங்களையும் அனைத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்த ஆண்டவரே, தாவீது ஆண்டவரே தனக்கு தகுதி இல்லை என்று நினைத்திருந்தாலும் கர்த்தர் அவனை தேடி அவனை தேசங்களுக்கு ராஜாவாக நீர் உயர்த்தினீர் என்பதை இந்த மாலைவேளையில் நாங்கள் கற்றுக்கொண்டோம். தேவ கிருபைக்கு, தேவ சித்தத்துக்கு, தேவனுடைய நேரத்திற்கு, தேவனுடைய தயவுக்கு நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்பதை நாங்கள் கேட்டோம். எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். சபையார் எல்லாரும் வந்திருக்கிற எல்லாரும் ஒரு விசை கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில், ஆண்டவரே எங்களை நாங்க உம்முடைய சித்தத்திற்கு ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமாக கடவுது என்று ஜெபித்தது போல சபையராகிய நாங்க இந்த 36வது வருஷத்திற்குள்ள கால் எடுத்து வைக்கும் பொழுது இதே ஜெபத்தோடு தேவ சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் பயணிக்க எங்களோடு கடந்த 3 நாட்கள் பேசினீங்களே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யோசுவா சொன்னா, உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கையில, குடும்பங்களில, ஊழியத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? நம்ம மத்தியில் இருக்கிற பிஷப் ஜெபராஜ் அவங்க வந்து கடைசி ஜெபத்தை செய்து ஆசீர்வாதத்தை சொல்லுவாங்க. வாய்களை திறந்து ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, தாவீது மேலிருந்த ஒரு அபிஷேகம் என் மேலே இருக்கட்டும் அப்பா. தாவீதுக்கு இருந்த அந்த விசுவாசம், வைராகம் என் மேலே இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, சிங்கத்தையும் கரடியும் கொன்று ஆண்டவரே குவிக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு இருந்த அந்த தைரியம் எனக்குள்ளே தாங்க ராஜா. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான் என்று சொன்னது போல ஆண்டவரே, சாத்தானை ஜெயிக்க ஒரு தைரியம், கோலியாத்தை ஜெயிக்க ஒரு தைரியம், ஆண்டவரே எனக்கு மேலே ஒரு பெரிய அபிஷேகம் என் மேலே இருக்கட்டும் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். நாம் ஒவ்வொருவரும் தாவீதுகளாக மாறி நமக்கு விரோதமாக இருக்கிற கோலியாத்தை முறியடிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். பரலோகத்திலே வாசம் பண்ணுகிற எங்கள் அருமையான தேவனே, இந்த 3 நாட்களும் ஆண்டவரே 4 செய்திகளை கேட்க நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ரபான்கா லபாரா ஷம்பூரா பந்து ரபா லபாரா தாரியா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால எல்லாம் ஆகும் என்று சொன்ன தேவன், உம்முடைய ஆவியானவரே இந்த கூட்டத்தை எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி, ஊழியரை ஆயத்தம் பண்ணி, நேரம் சமயம் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி, எல்லாவற்றுக்கும் மேலாக மழை ஒன்றும் பெய்யாதபடிக்கு இந்த 4 நாட்களுக்கும் எங்களுக்கு இயற்கைகளுக்கு கூட அனுகூலமாக நீர் வைத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல ஒரு மனவாட்டியாக நாங்கள் செயல்பட உதவி செய்வீராக. மனவாட்டிக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறீரோ அவைகளை எதிர்பார்த்து செய்கிற மக்களா எங்களை உருவாக்குவீராக ராஜா. ஆண்டவரே, எங்கள் மேல அபிஷேகம் எப்போது இருப்பதாக, நல்ல ஊழியர்களாக, நம்முடைய சித்தத்தை செய்கிற ஊழியர்களாக ஆண்டவரே நாங்கள் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்வீராக ராஜா. தொடர்ந்து ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களாக, ஊழியக்காரிகளாக உருவாக்கி அநேக ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணக்கூடிய கருவிகளாக எங்கள் ஒவ்வொருவரும் எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு விசையா எங்களை மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ரிபான் கார பௌஷப்தூன மீகபால தூரியா. ஒரு விசையா எங்கள் குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே எங்களை ஒரு விசையாய் புதுப்பித்து எங்களை கொண்டு பெரிய காரியங்களை நீ செய்வீராக ராஜா. ரிபாரா ஷபார தூன மீகபால தூரியா. நாங்கள் நினைத்து கொள்வதற்கும் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் எப்பொழுதுமே எங்களுக்கு அதிகமாய் செய்கிற தேவன் எங்களுக்கு தொடர்ந்து அதை செய்வீராக. இந்த சபையை தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். சபை நடத்துகிற ஊழியர்களை தொடர்ந்து ஆசீர்வதியும். சபைக்குள்ளே பங்கெடுக்கிற எல்லா விசுவாசிகளையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். ஊழியர்களுக்கு உறுதுணையாக இருக்க, ஊழியர்களுக்காக ஜெபிக்க, ஊழியர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட அவர்கள் ஆண்டவரை தாராளமாய் கொடுக்க அப்படிப்பட்ட சபையாராக தொடர்ந்து செயல்படுத்துவீராக ராஜா. இந்த சபையாரையும், சபை நடத்துகிற ஊழியர்களையும், இதை சார்ந்த கிளை சபைகளின் கிளை ஊழியர்களையும் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அடுத்த 36வது ஆண்டு வருவதற்குள்ளாக இன்னும் பெரிதான காரியங்களை இந்த சபைக்கு நீ செய்வீராக. இதிலும்
பெரிதானவைகளை செய்வாய் என்று சொன்னீரே, அந்த பெரிதான காரியங்களை காண்பாய் என்று சொன்னீரே. இந்த சபையாரும் நாங்களும் காண எங்களுக்கு உதவி செய்தருளும். செய்து கொடுத்த மகனையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உலகத்தினும் பல நாடுகளுக்கு சென்று அவரை தொடர்ந்து பயன்படுத்தி அவரை நீர் ஆண்டவரே உடைய கரத்துகளை வைத்து அநேக மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்க தொடர்ந்து உதவி செய்வீராக. அவரையும் அவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வந்த எல்லா ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறோம், விசுவாசிகளை ஆசீர்வதிக்கிறோம். சகல துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.